Hello everyone, இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி புக்கில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் லெசனில் இருக்கிற சிபிஎஸ்சி எக்ஸாம்பிள் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள். இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எனர்ஜி, ஒர்க் டன் எல்லா கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது ரொம்ப சிம்பிளான கேள்வி. இங்கே இருக்கிறது ப்ளஸ் சார்ஜ், இந்த டைரக்ஷனில் ஃபீல்ட் லைன்ஸ் போகுதுயா. பொட்டென்ஷியல் எங்கே அதிகமாக இருக்கும்? பி பாயிண்டில் பொட்டென்ஷியல் அதிகமாக, கியூ பாயிண்டில் பொட்டென்ஷியல் அதிகமாக? பி பாயிண்டில் அதிகம். எப்படி சொல்கிறீங்க? ஓகே, வெரி குட். இங்கே பாரு, இப்போ இங்கே ஏ பாயிண்டில் பொட்டென்ஷியல் அதிகமாக, பி பாயிண்டில் பொட்டென்ஷியல் அங்கே தான் மாட்டிக்கிட்டீங்க. நான் சொல்கிறேன், நல்லா பாரு. இதுக்கு தான் நான் சொன்ன இன்னொரு விஷயம் நீ ஞாபகம் வச்சுருக்கலாம். நல்லா பாருங்கள், நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் போனால் பொட்டென்ஷியல் குறையும். அப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் இங்கே போக போக என் பொட்டென்ஷியல் என்ன ஆகுது? குறையுது. அப்போ பொட்டென்ஷியல் அட் பி இஸ் கிரேட்டர் தென் பொட்டென்ஷியல் அட் கியூ. நீங்கள் சொன்ன லாஜிக் ரொம்ப சூப்பரான லாஜிக். ஏன்னா பொட்டென்ஷியலோட ஃபார்முலா KQ/R. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா பொட்டென்ஷியல் ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும்? கம்மியாகும். லாஜிக் கரெக்ட். அங்கே பிரச்சனை என்ன இருக்குது? அங்கே நெகட்டிவ் சைன். அப்போ யோசிச்சுப்பா, நீ சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் கம்மினா பொட்டென்ஷியல் அதிகம். லெட் மீ சே, இங்கே இருக்கிற பொட்டென்ஷியல் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 இருக்குன்னா இந்த வேல்யூ 5ன்னு சொன்ன ப்ராப்ளம் இருக்கா? இங்கே அதே தான் நடந்திருக்கு. 10 இருந்தால் இது 5. ஆனால் பிரச்சனை என்னென்னா இது -10, இது -5. ஸோ அங்கே தான் பிரச்சனை. சரியா? அதை தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. இப்போ சொல்லி எது சார் பெருசு? பொட்டென்ஷியல் அட் பி தான் பெருசு. ஏன்னா இது நெகட்டிவ் சார்ஜ். இல்லைன்னா என்ன பண்ணேன், நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் போனால் பொட்டென்ஷியல் குறையும். அப்போ நான் இப்படி தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனில் போகிறேன். அப்போ இங்கே பொட்டென்ஷியல் அதிகம், அங்கே போகிறப்ப பொட்டென்ஷியல் என்ன இருக்குது? கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். கிவ் த சைன் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் விபி மைனஸ் விக்யூ. விபி மைனஸ் விக்யூ எது சார் பெருசு? விபி தான் பெருசு. நான் விபிலேருந்து விக்யூவை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ். 10லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் பாசிட்டிவ் கிடைக்கும். ஸோ சம் பாசிட்டிவ் ஆன்சர் எனக்கு கிடைக்க போகுது. விபி மைனஸ் விஏ கேட்குறான். விபி மைனஸ் விஏ இது என்ன ஆகும் சொல்லு? இது பெரிய நம்பர், அது சின்ன நம்பர். பெருசுலேருந்து சின்ன சப்ராக்ட் பண்ணால் பாசிட்டிவ். இல்லைன்னா நல்லா பாரு, -5 இருக்குது. நான் இதுலேருந்து -10 சப்ராக்ட் பண்ண போகிறேன். புரியுதா இல்லையா? அப்போ இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஆன்சர் பாசிட்டிவ் தான் கிடைக்குது. எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? ஓகே, செகண்ட் கொஷினை விட்டுரு, மூணாவது கொஷினுக்கு வா. கிவ் த சைன் ஆஃப் ஒர்க் டன் பை த ஃபீல்ட் இன் மூவிங் அ ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ். சரியா? ஃபீல்டு பாசிட்டிவ் ஒர்க் பண்ணுதா இல்லை நெகட்டிவ் ஒர்க் பண்ணுதா? அதான் வேலை. ஸோ இது நான் கிளாஸ் நடத்துகிறப்ப கூட சொல்லியிருப்பேன். நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? கிளாஸ் படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அப்போது நான் டீச் பண்ணுறேன். சரியா? என் ஒர்க் என்ன? டீச் பண்ணுறது. நான் டீச் பண்ணுறேன், உங்களோட மார்க் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா நான் பாசிட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இல்லையா? ஏன்னா என் ஒர்க் என்னது? உங்கள் மார்க் இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறதா என் ஒர்க்கு. அப்போது நான் என்ன ஒர்க் பண்ணேனோ அது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா நான் பாசிட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் டீச் பண்ணுறேன்னா உங்கள் மார்க் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா என்ன? நான் நெகட்டிவ் ஒர்க் பண்ணுறேன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? இப்போ ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சைன் ஆஃப் ஒர்க் டனோட சைன் கேட்குறாங்க பை த ஃபீல்ட் மூவிங் இன் அ ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் கியூவிலேருந்து பிக்கு கொண்டு வரீங்க சார். கியூவிலேருந்து பிக்கு ஒரு சார்ஜ் வருது, பாசிட்டிவ் சார்ஜ் வருது. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சா ஃபீல்டு என்ன சார் பண்ணியிருக்கணும்? ரிப்பல் பண்ணி அனுப்பி விட்ருக்கணும். கரெக்டாக இல்லையா? இவனோட ஒர்க் அவனை ரிப்பல் பண்ணி அவனை அனுப்பி விட்ருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா இவன் பாசிட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கான். ஆனால் இப்போ என்ன நடக்குது? உள்ளே வருது. அப்போனா இவன் என்ன ஒர்க் பண்ணுறான்? நெகட்டிவ் ஒர்க். என்ன லாஜிக்னு புரியுதா? ஆக்சுவலாக இவன் பாசிட்டிவ் சார்ஜை பார்த்தோன்னே இவன் பாசிட்டிவ் சார்ஜை அனுப்பி விட்ருக்கணும், பியிலேருந்து கியூக்கு அனுப்பியிருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? வர வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் பாசிட்டிவ் ஒர்க் பண்ணல, இவன் நெகட்டிவ் ஒர்க் பண்ணுறான். அப்போ யார் பாசிட்டிவ் ஒர்க் பண்ணுறா? யாரோ ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் இவனை உள்ளே கொண்டு வரான். அவன் தான் என்ன ஒர்க் பண்ணுறான்? பாசிட்டிவ் ஒர்க் பண்ண. எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்டோட ஒர்க்கே என்ன? அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். ஸோ ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் ஒர்க் பண்ணும், இல்லைனா எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் பாசிட்டிவ் ஒர்க் பண்ணும். புரியுதா இல்லையா? அப்போது சைன் ஆஃப் ஒர்க் டன் பை த ஃபீல்டோட ஒர்க் இங்கே என்னவாயிடுச்சு? நெகட்டிவ். இல்லை எங்களுக்கு இது புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே ரெண்டுத்தோட எனர்ஜி கண்டுபிடிக்கும். நல்ல ஒரு பொட்டென்ஷியல் எங்கே அதிகமாக இருக்குது?
பியில் அதிகம் when compared to Q. கரெக்டாக இல்லையா? அப்போ எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? பொட்டென்ஷியலை சார்ஜெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடு. நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு வரேன். அப்போ நான் இந்த விபியை ஒரு பாசிட்டிவால் மல்டிப்ளை பண்ணால் அந்த விபியோட வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ கண்டிப்பாக பொட்டென்ஷியல் அட் பி இஸ் கிரேட்டர் தென் பொட்டென்ஷியல் அட் கியூவாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? இப்போ ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன? ஃபைன் சேஞ்ச் இன் ஒர்க். அதாவது நல்லா பாருங்க, இனிஷியலாக இங்கேருந்து ஃபைனலாக இங்கே வரேன். கரெக்டாக புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போது ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருந்தா இந்த சார்ஜ் எங்கேருந்து எங்கே போயிருக்கும்? பியிலேருந்து கியூக்கு போயிருக்கணும். பட் இங்கே என்ன நடக்குது? கியூவிலேருந்து பிக்கு வருது. இந்த டைரெக்ஷனில் இந்த சார்ஜ் மூவ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டா? அப்போது இவன் பண்ண ஒர்க் என்ன ஆயிடுச்சு? நெகட்டிவ். ஏன்னா பொதுவாக சார்ஜ் வந்து எப்பயுமே ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல் ட்ராவல் பண்ணணும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணணும்? ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல் ட்ராவல் பண்ணணும். ஆனால் இங்கே எது? லோயர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியல் ட்ராவல் பண்ணுறான். புரியுதா இல்லையா? லோயர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியல் ட்ராவல் பண்ணுறான். அப்போ என் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆயிடுச்சு? நெகட்டிவ். அப்போ ஒர்க் டன் என்ன ஆயிடுது? நெகட்டிவ். சொல்கிறது புரியுதா உனக்கு? இது இந்த அளவுக்கு நீ இதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம்னா ரொம்ப சிம்பிளாக யோசி. இவன் ஒர்க் பண்ணியிருந்தா இங்கேருந்து இப்படி போயிருக்கணும், ஆனால் அப்படி நடக்கலை. ஸோ நெகட்டிவ் ஒர்க். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? கிவ் த சைன் ஆஃப் ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இன் மூவிங் அ ஸ்மால் நெகட்டிவ் சார்ஜ். ஒரு நெகட்டிவ் சார்ஜை பியிலேருந்து ஏக்கு மூவ் பண்ணணும் சார். ஒரு நெகட்டிவ் சார்ஜை நான் பியிலேருந்து ஏக்கு மூவ் பண்ணணும். பியிலேருந்து ஏக்கு நான் ஈஸியாக மூவ் பண்ண முடியுமா? நெகட்டிவ் சார்ஜை இல்லை. ஏன்னா இவன் என்ன பண்ணுறான்? ரிப்பல் பண்ணுறான். கரெக்டாக இல்லையா? ஆனால் சார்ஜ் என்ன ஆகுது? உள்ளே வருது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஒர்க் டன் என்ன? நெகட்டிவ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட ஒர்க் டன் என்ன? பாசிட்டிவ். அவ்வளோதான் லாஜிக். அப்போ இவங்க எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் கேட்டாங்க. எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் பண்ண ஒர்க் என்னது? பாசிட்டிவ். வேற இதே கொஸ்டின் நான் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் பதிலாக ஃபீல்டுன்னு போட்டிருந்தேன்னா நெகட்டிவ் ஆயிரும். ஃபீல்டு என்ன ஒர்க் பண்ணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா அவன் நெகட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கான். ஃபீல்டு என்ன ஒர்க் பண்ணுதோ அதே நடந்திருக்குன்னா ஃபீல்டு பாசிட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கான். Does the kinetic energy of small negative charge increase or decrease from going to B to A? Bலேருந்து ஏக்கு ஒரு ஸ்மால் என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ் போகுதுயா. ஒரு ஸ்மால் நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் வருது. பொட்டென்ஷியல் அட் பி இஸ் கிரேட்டர் தென் பொட்டென்ஷியல் அட் ஏ. கரெக்டாக இல்லையா? எனர்ஜி எப்படி இருக்க போகுது? நல்லா பாரு, நான் இங்கே பிக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது சார். நான் இதை நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ லெட் மீ சே நான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 5 ஆயிருமா? அப்போ இவனோட வேல்யூ பியோடது 5, இவனோட வேல்யூ என்ன ஆயிரும்? 10 ஆயிரும். கரெக்டாக இல்லையா? இப்போ எது சார் அதிகம்? இவன் ஹையர். 10 தான் அதிகமாக இருக்குது. புரியுதா இல்லையா? அப்போ நான் லோயர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியல் போகிறேன். இல்லைன்னா யோசிச்சு இது எல்லா கான்செப்டும் விட்டுரு. லோயர் பொட்டென்ஷியல் ஹையர் எல்லாத்தையும் விட்டுரு. ஒரு சார்ஜால் ஈஸியாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் மூவ் பண்ணி வர முடியுமா? நெகட்டிவ் சார்ஜால் இங்கேருந்து இங்கே வர முடியுமா? முடியாது. அப்போ அவனோட கைனட்டிக் எனர்ஜியில் குறையும். அதாவது இந்த லோக்கி சீரீஸில் பார்த்தேன்னா அந்த ஒரு பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு மரமாக இருக்கும் சரியா? அந்த மரத்தை அந்த கடைசியில் அந்த ஒரு மல்டிவர்ஸோட மரமாக இருக்கும் பார்த்துருக்கியா? அப்போ இவன் வந்து அங்கே போகணும். பட் அங்கேருந்து நிறைய ஃபீல்டு ரேடியேஷன் மாதிரி இவனை தள்ளிக்கிட்டு இருக்கும். அப்போ தூரமாக இருக்கப்போ இவனால் ஈஸியாக நடக்க முடியும். பக்கத்தில் போக ரிப்பல்ஷன் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ வேகமாக போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது? ஏல அதிகமாக இருக்குது. அப்போ நான் பிலேருந்து ஏக்கு போகிறப்ப எனர்ஜி என்ன ஆகுது? பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அப்போ கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆயிரும்? கம்மி ஆயிரணும். கரெக்டாக? அப்போ கைனட்டிக் எனர்ஜி கம்மி ஆகுதுன்னா என் வெலாசிட்டி என்ன ஆகும்? சரி, ஒன்றும் இல்லையா, பொட்டென்ஷியல் எனர்ஜி சாரி இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? இப்போ நல்லா பாரு, இனிஷியலாக நான் பியில் இருந்தேன். அங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ ரெண்டு நம்பர் ஆட் பண்ண நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கணும். இப்போ ரொம்ப சிம்பிள் லாஜிக் பாரு, இந்த நம்பரை விட இந்த நம்பர் பெருசாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ
நான் 2 சம் பண்ணால் எனக்கு கான்ஸ்டன்ட் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வேல்யூ இனிஷியலாக 10ன்னு இருக்குது, இவனோட வேல்யூ சாரி இது 5 அது 10 தானே, இது 10. இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். இது வந்து இனிஷியல், இது வந்து 5, இது வந்து 10, இது 10, இது 5, இது 10. ஸோ 5 10. இப்போ லெட் மீ சே இதோட வேல்யூ 2ன்னு இருந்தால் அங்கே என்ன வேல்யூ வரும்? சாரி 2லாம் ரொம்ப கம்மியாகி போச்சு, இது ஒரு 20ன்னு வச்சுக்கோ. அப்போ அங்கே என்ன வரும்? 15 வரும். கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பாரு, பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கா? முன்னாடியோட பொட்டென்ஷியல் எனர்ஜி இப்போ என்ன இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகுது? கம்மி ஆகுது. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்னால் வெலாசிட்டி என்ன ஆகும்? வெலாசிட்டி அவன் கேட்கவே இல்லை. பட் நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணலாம். நான் பக்கத்தில் போனோன்னு இன்னும் ஸ்ட்ராங் ஃபீல்டு இருக்குது, நான் நெகட்டிவ் சார்ஜ் வச்சு நெகட்டிவ் பக்கத்தில் போக முடியாது. அப்போ என் ஸ்பீடு என்ன ஆகும்? வெலாசிட்டி என்ன ஆகும்? கம்மியாகிக்கிட்டே போகும். அப்போ வெலாசிட்டி கம்மியாகுதுன்னா கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகுது? கம்மியாகும். புரியுதா இல்லையா? இதில் ஒரே ஒரு கொஸ்டின் விட்டு வச்சது, give the sign of potential energy difference for a small negative charge. பொட்டென்ஷியல் எனர்ஜியோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க ஃபார் ஸ்மால் நெகட்டிவ் சார்ஜ் பிட்வீன் Q அண்ட் P. ஒரு ஸ்மால் நெகட்டிவ் சார்ஜை நான் இங்கே வைக்கிறேன், சரியா? இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது? நல்லா பாரு, நம்மளுக்கு இது தெரியும், கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்கேருந்து எங்கே சார் வரும்? Qலேருந்து Pக்கு வருமா இல்லை Pலேருந்து Qக்கு போகும்? இது பாசிட்டிவ். இந்த நெகட்டிவ் சார்ஜ் Qலேருந்து Pக்கு வருது. இது ஹையர் பொட்டென்ஷியல், இது லோயர் பொட்டென்ஷியல், கரெக்டாக இல்லையா? அப்போ சார்ஜ் எங்கேருந்து எங்கே வருது? லோயர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியல் வருது. இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் பேசினேன்னா எனர்ஜி அட் P இஸ் லெஸ் தென் எனர்ஜி அட் Q, இப்படி சொல்லலாமா? ஏன்? ஏன்னா நல்லா பாரு, இதில் 2 நம்பர் இருக்குன்னா அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் உல்ட்டாவாக போயிடும். இந்த நம்பர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100ன்னு வச்சுக்கோ, இந்த நம்பர் 80ன்னு வச்சுக்கோ. நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இப்போ இதுதான் பெருசு. புரியுதா இல்லை? புரியுதா? சரி, ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ நம்மளுக்கு எனர்ஜி வேணால் என்ன பண்ணுவேன்? பொட்டென்ஷியலே சார்ஜால் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ எனர்ஜி வச்சு நான் பேசுகிறேன்னு சொன்னால் இதோட எனர்ஜி பியோட எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கு when கம்பேர் டு Q. அப்போ ஹையர் எனர்ஜிலேருந்து இவன் என்ன பண்ணுறான்? லோயர் எனர்ஜிக்கு வரான், கரெக்டாக? வேற இந்த கேஸில் பாரு, A அண்ட் B, A அண்ட் பிக்கு நடுவில் நான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சுருக்கேன், சரியா? இப்போ இதோட எனர்ஜி சொல்லி இந்த நெகட்டிவ் சார்ஜ் வச்சோன்னே எனர்ஜி என்ன? ஆல்ரெடி பொட்டென்ஷியல் ஆஃப் B வந்து அதிகம் when கம்பேர் டு A. இப்போ நான் அது ஒரு நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும்? புரியுதா இல்லையா? ஓகே. ஸோ இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி இந்த கொஷின் ஃபுல்லாக வச்சுருவாங்க. புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? சரியா? இருக்கிறதுல காம்ப்ளிகேட்டான ஒரு கொஷின் இது தான். இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த லெசனில் வேறு ஒன்றுமே பெருசாகவே இல்லை. ஓகே, தேங்க்யூ.